வணக்கம் சொந்தங்களே. சுவாமியே சரணமையப்பா. தண்டகாருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களை நல்விதப்படுத்துவதற்காக சிவபெருமான் பிச்சாளராகவும் நாராயணன் விஷ்ணு மோகினியாகவும் அவதாரமெடுத்தனர். அதே சமயம் பிரம்மதேவரை நோக்கி தவமிருந்த மகிஷி என்ற அரக்கி சிவனுக்கும் விஷ்ணு ஐக்கியத்திலே சக்தியிலே பிறந்த குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றார். வரம் கிடைத்ததும் தேவர்களையும் மனிதர்களையும் ரிஷிகளையும் முனிகளையும் துன்புறுத்தத் தொடங்கினார். இதற்கிடையிலே சிவ விஷ்ணுவிடமிருந்து வெளிப்பட்ட ஜோதியிலிருந்து ஆனந்தமயமாக தோன்றி கழுத்திலே மணியாக தோன்றி மணிகண்டனாக பம்பை நதி கரையிலே உருவானவர்தான் இந்த சபரிமலை ஐயப்பனவர்கள்.